கைவிடாம கலக்குங்க, அடி பிடிச்சிட போகுது. மீனாக்கா, பார்க்கும்போது கொஞ்சம் வெள்ளம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கங்கக்கா. ஆமாண்டி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்கிட்டயே வேலை சொல்லுங்க, 2 பேரும் அதை செஞ்சிடாதீங்க. என்ன மீனாக்கா, நீங்க தானே வயசுல பெரியவங்க, உங்களுக்கு தானே இதெல்லாம் பக்குவமா தெரியும். ஆமா ஆமா, ஆனா உடனே இதை ஒன்னே சொல்லியே என்னை வேலை வாங்குங்கடி. அது சரி, 2 பேரும் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை பார்க்கணும்னு பிள்ளைங்க குடியேறி கிடப்பீங்க, இன்னைக்கு நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல மீனாக்கா, வீட்டுக்குள்ளன்னா சரி நாங்க எங்க பாட்டுக்கு போயிருப்போம், ஆனா இங்க வெளியே வச்சு பொங்க வைக்கிறோமா, பாக்குறவங்க 4 பேரு மூத்த மருமக மட்டும்தான் பொங்க வைக்குது, மத்த 2 மருமகளை காணோம்னு குத்தம் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அதானே பார்த்தேன், எங்க நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்றதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களான்னு நினைச்சிட்டேன். என்ன மீனாக்கா, நீங்க யாரு, லேசுப்பட்டவங்களா? ஒத்தாளா இந்த ஊருக்கே பொங்க வச்சிட மாட்டீங்க. ஆமா ஆமா, நீங்க ஒரு ஆள் போதும் ஊருக்கே பொங்க வைக்கிறதுக்கு, நம்ம வீட்டு பொங்கலை நீங்க தனியா செஞ்சிட மாட்டீங்களா? இவளுக்கு நம்மளே ஓட்டுற ஆளுகளா இல்ல பாராட்டுற ஆளுகளானே தெரியலையே. இந்தாருங்கடி, நான் ஊருக்கு பொங்க வைக்கிறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எனக்கு பொங்க வைக்காம முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? நாங்க 2 பேரும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நான் ஒத்தாளா தான் இந்த பொங்கலை வச்சேன், எல்லா வேலையும் செஞ்சேன், இந்த அஞ்சலியும் ஸ்வேதாவும் இந்த பொங்க வைக்கிற பக்கமே வரலன்னு சொல்லி எங்களை குத்தம் சொல்றதுக்கா? அதெல்லாம் முடியாது, நாங்க இங்கதான் உட்கார்ந்துருப்போம். சரிடி, உட்கார்ந்து தொலைங்க, ஆனா கூட மாட ஏதாவது வேலையாவது செஞ்சு கொடுங்கடி. அதெல்லாம் முடியாது மீனாக்கா, வேலை செய்யற மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுவோம், ஆனா நீங்க தான் எல்லாம் செய்யணும். அப்படி சொல்லுங்கக்கா. அடியே, உங்க 2 பேத்துக்கும் வாய் கொழுப்பு கொஞ்சம் கூடி தாண்டி போச்சு. இருங்க இருங்க, இந்த பொங்க வச்சு முடியட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உங்களை வச்சுக்கிறேன்டி. ஸ்வேதா, முகில நிலாவும் எங்கன்னு பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கதாங்க இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இதோ வந்துட்டான்ல ஒரு ஆளு. டேய் முகிலே, நிலா குட்டி எங்கடா? என்னது, பொங்கல் வைக்கிறாளா? பெரிய மனுஷன் கரும்பு வாங்க வந்திருக்கான், அப்படியே அம்மாவை ஒரு 2 பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கானா, பாத்தீங்களாக்கா? சரி சரி, எப்படியோ சண்டை போடாம விளையாண்டா போதும், நிலா குட்டிய பாத்துக்கடா. சொல்றதுக்குள்ள அடுத்த ஆள் வந்தாச்சு. நிலா குட்டி, என்ன இது, தலையில சட்டி பானையோட வந்திருக்க? என் செல்ல குட்டி பொங்க வைக்கிறீங்களா? சரி தங்கம், பார்த்து பத்திரமா பொங்க வைக்கணும். என்னடா செல்லம்? என்னது, நெருப்பு வேணுமா? பாத்தீங்களா காதுங்களா? ஐயோ நிலா குட்டி தங்கம், நெருப்பெல்லாம் வச்சு விளையாடக்கூடாதுடா, நீங்க அப்படியே பொங்க வைங்கடா, அது போதும்டா. இதுங்க 2ங்களும் பண்ற அட்டகாசம் இருக்கே. அஞ்சலி அக்கா, மாமாங்க தான் நமக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க, எங்கேயாவது மூலையில நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சக்தி எப்பவுமே ஏதாவது உதவி பண்றதுக்கு வருவானே, அவன் எங்கக்கா? வந்திருப்பான், கயல் வரலன்னா வந்திருப்பான். இப்பதான் கயல் வந்துட்டாளே, அவன் எங்க நமக்கு உதவி பண்ண வர போறான்? அவன் எங்கேயாவது கயல் கூட நின்று பேசிட்டு இருப்பான்.
ஆமல்ல, சரியா சொன்னீங்க. பொங்கல் ஆயிட்டு எங்களை கூப்பிடுங்க, அது வரைக்கும் நாங்க கடலை போடுறோம்னு எங்கேயாவது நின்று கடலை போட்டுட்டு இருக்கோங்க. குழந்தையும் தங்கச்சியும் பேசுற மாதிரியா பேசுதுங்க, வெக்கம் கிட்டதுங்க. இதுங்க ரெண்டுங்களுக்கு இடையில நான் வந்து மாட்டிக்கிட்டேனப்பா. அதிர்ச்சி வேற கொதிச்சிருச்சு. இவகிட்ட பால் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன், இவ எங்கிட்ட போனாலும் தெரியலையம்மா. ஒரு வேலைக்கு லாய்க்கப்பட மாட்டாமா இவ. எங்கிட்டாவது போயிட்டு கதை விட்டுட்டு நிப்பாளா இருக்கும். எல்லாம் ஏன் மோன சொல்லணும். உலகத்துல இல்லாத அழகின்னு இவளை கெட்டி கூட்டியாந்துருக்காம்மா. அத்தே இந்தாங்க அத்தே பால். ஏய் அப்பா வந்துட்டியா? எங்க பால் எதுக்கு போனவ எனக்கு பால் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வதவியோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ அத்தே, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தே. ஏம்மா, உனக்கு என் மேல அம்பத்து பாசமா? ஐயா பாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தே. நாளைக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு வசந்தி அக்கா போகலாம்னுச்சு. நீங்கள் பாட்டுக்கு மண்டையை போட்டிங்கன்னா அப்புறம் என்னால் அது பார்க்க போக முடியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு போடுங்க அத்தே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வழங்காதவ. எத்தி பாலை குதித்தீங்கத்து. இந்தாங்க அத்தே. எத்தே பொங்கல் பொங்கிருச்சு அத்தே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அட இது என்னத்தி அதிசயமா இருக்கு. பாலே ஊத்தல, அதுக்குள்ள எப்படி பொங்கல் பொங்கும்? அத்தே அதுக்கு காரணம் நான் தான் அத்தே. என்னத்தி சொல்ற? ஆமத்தே, போன வருஷம் பொங்க வைக்கும்போது எல்லாரோட பொங்கலும் பொங்கிருச்சு, நம்ம பொங்கல் மட்டும் பொங்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தீங்கல்ல, அதுக்கு தான் இந்த முறை பொங்கல் வைக்கும்போது அரிசி கூட கொஞ்சம் சோப்பு பொடியும் சேர்த்து போட்டேன். இப்போ பாருங்க என்னமா பொங்குதுன்னு. இப்போ நம்ம பொங்கல் தாத்தே ஊர்ல எல்லாரும் பொங்கலுக்கு முன்னாடி முதல்ல பொங்கிருக்கு. அத கிதுக்கு புதுத்தவளாமா இவ. அது ஏன் பைத்தியத்துக்கு பிறந்த மெண்டல. பொங்கல் வைக்கிறதுல யாராவது சோப்பு பொதிய போதுவாங்களாடி? எத்தே என்னத்தே, உங்களுக்காக தானே நான் இப்படி பண்ணேன். எல்லாரும் பொங்கலும் பொங்குது, நான் வைக்கிற பொங்கல் மட்டும் சீக்கிரத்தில் பொங்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க. அதுக்காக தான் உங்கள் பொங்கல் சீக்கிரமாக பொங்கணும்னு நான் இப்படி பண்ணேன். அதுக்கு என்ன இப்படியெல்லாம் திட்டுறீங்களே அத்தே? எது திட்டுறதா? உன்னைய திட்டக்கூடாது டி, உன்னைய வெட்டணும். எங்க இந்த கரும்பு வச்சு அருவா? கையல், இந்த தாவணி பாவாடியில ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் தான் சீனியர். வேட்டி சட்டையில சும்மா மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஏய், அது என்னடி மாப்பிள்ள மாதிரி? மாப்பிள்ள தாண்டி. இந்த பொங்கல் முடிஞ்சுதான் அடுத்து நம்ம 2 பேருக்கு கல்யாணம் தான், தெரியும்ல? ஆமா ஆமா சீனியர். இவ்வளவு நாள் எப்ப அப்பா சம்மதிப்பாரு, எப்ப நமக்கு கல்யாணம் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உடனே கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது என்னமோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சீனியர். ஏய், உனக்கு என்னடி பதட்டம்? எல்லாம் புதுசா கல்யாணமாகி புது வீட்டுக்கு போகும்போது பதட்டப்படுவாங்க. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் எங்க வீட்லயே தானே கிடக்குற. அப்புறம் உனக்கு என்ன பதட்டம்? ஐயோ அது இல்ல சீனியர். என்னதான் இத்தனை நாள் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் இப்ப கல்யாணம் பண்ணி உங்க வீட்லயே இருக்க போறேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. கையல், உனக்கு என்ன பயம்? ஏற்கனவே தெரிஞ்ச வீடு, அது மட்டும் இல்லாம உன் அக்கா வேற இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு என்னடி பயம்? எல்லாம் சரிதான். எனக்கு அத்தையை நினைச்சு கூட பயம் இல்ல, எனக்கு மீனாக்காவை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னது, மீனாக்காவை நினைச்ச பயமா? அவங்க உன்னை என்னடி பண்ண வந்தாங்க? ஐயோ இல்ல சீனியர், மீனாக்கா இல்லனாலே கொஞ்சம் டெரர். அஞ்சலி அக்காக்கு அப்புறம் ஸ்வேதா அக்காக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்தா மட்டும் என்னை விட்டுருவாங்களா? அதை பத்தி நீ கவலைப்படாத கையல். அஞ்சலி அண்ணி ஸ்வேதானி மாதிரியா நீ எல்லாம் ஊரையே அடிச்சு உலையில போட்டுருவ. நீ எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படுற? உன்னை பார்த்து மீனாண்ணி தான் பயப்படணும். சும்மா சொன்னேன் கையல். அது வந்து அபி, அங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு வைக்கணும்ல, அதுக்கு தான் விறகு எடுக்கிறதுக்கு வந்தோம். என்னது விறகு வந்தீங்களா? அங்க பொங்கலே வச்சு முடிச்சிட்டாங்க, நீங்க இப்பதான் விறகு வைக்கீங்களா? ஐயோ, 2 பேரும் கவலைப்படாம சீக்கிரமா வந்து சேருங்க. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. எங்களோட பொங்கல் கொண்டாட்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.
எங்க பொங்கல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.